இப்போ ஒரு வீடியோ பாருங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. These penguins, but one of them shortly afterwards came back to the colony, heading towards certain death. இப்ப எல்லாருமே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து 2007ல எடுக்கப்பட்ட வீடியோ. இன்னைக்கு டேட்ல நம்பர் 1 ட்ரெண்டிங்ல அந்த வீடியோ தான் இருக்கு. அந்த வீடியோல என்ன காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, கூட்டமா பென்குயின் கூட்டம், அதாவது பென்குயின் கூட்டம் தண்ணி குடிக்க போகுது. அதுல ஒரு பென்குயின் மட்டும் தண்ணி குடிக்க கூட்டத்தோட போகாம தனியா மலையை நோக்கி போகுது. ஒரு மலை தூரமா இருக்கு, அந்த மலையை நோக்கி குடு குடு குடுன்னு நடந்து போகுது ஒரு பென்குயின் மட்டும். அந்த வீடியோ எடுக்கிறவங்களும் வந்து அந்த தனிப்பட்ட அந்த பென்குயின் தனியா போகுதுல, அதை திரும்ப கூட்டிட்டு வந்து கூட்டத்தோட விட்டுருக்காங்க. திரும்பவும் தனியா தான் போகுது, திரும்ப கூட்டத்தோட விட்டுருக்காங்க, திரும்பவும் தனியா தான் போகுது. இப்ப இன்னைக்கு பேசும்போதெல்லாம் அந்த தனியா போகக்கூடிய பென்குயின் தான் இருக்கு. ஏன் அந்த பென்குயின் தனியா போகுது? வை பட் வை? ஏன் மலையை நோக்கி அந்த பென்குயின் ஓடுது? அதுல ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொன்றும் சொல்றாங்கன்னு வைங்களேன். அதுல ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பென்குயின் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு, டிப்ரெஷனோட உச்சகட்டம் போயிடுச்சு, அதனால தனியா மலையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி கூட்டத்தோட கூட்டமா கலக்காம தனக்குன்னு ஒரு பாதி அந்த பென்குயின் உருவாக்குது, அந்த பாதையை உருவாக்கி தனியா போய் அச்சீவ் பண்ணலாம், சாதிக்கலாம் சொல்லிட்டு மலையை நோக்கி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனா ஒரு குரூப் வந்து பரப்புறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பென்குயின் வந்து காதல் தோல்வி அடைஞ்சிச்சு, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த லவ் ஃபெயிலியர் வெக்ஸ்ல அப்படியே போயிட்டு இருக்கு, மலை அடிவாரத்துல அதோட காதல் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் பரப்புறாங்க. ரைட்டா? இனிமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு குரூப் வந்து ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அது ஒரு டிஎன்பிசி பென்குயின். அது ஒரு டிஎன்பிசி பென்குயின் 2025 குரூப் 4 எக்ஸாம் எழுதின வெக்ஸ்ல டிப்ரெஷன் ஆகி எப்படியாவது 2026 எக்ஸாம் அடிச்சு தீரணும், 2024 வரக்கூடிய குரூப் 4 குரூப் எக்ஸாம் அடிச்சு தீரணும் சொல்லிட்டு மலையை நோக்கி ஓடுது. ஏன்னா அந்த மலை அடிவாரத்துல குகைக்குள்ளதான், அந்த மலை அடிவாரத்துல ஒரு குகைக்குள்ளதான் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதை நோக்கி வெறித்தனமா ஓடுது. யார் பேச்சும் கண்டுக்கல, கூட்டத்தெல்லாம் தவிர்த்துட்டு யார் பேச்சும் கண்டுக்காம நேரா ஒரே அடி அப்படின்னு சொல்லிட்டு மலையை நோக்கி ஓடிட்டே இருக்கு கன்சிஸ்டன்சியா. ஒரு பென்குயினுக்கே அந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? சோம்பேத்தனமா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கன்சிஸ்டன்சியா படிக்காம சொந்தக்காரங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க குறை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம். ஏன்? வை பட் வை? அட பென்குயின்களா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற பென்குயின்களுக்கு சொல்லிக்கிறேன், டைமை வேஸ்ட் பண்ணாம 2026 எக்ஸாமை தட்டி தூக்குங்க. இந்த விடாமுயற்சியோட ஓடக்கூடிய அந்த பென்குயினுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். தான் எதிரி, நீங்க தான் போட்டி, நீங்க தான். நீங்க அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்க உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும். கம்பீட் வித் யுவர் செல்ஃப், ஒன்லி தட் வில் மேக் யூ பெட்டர்.